அமர்ந்திடம் முற்றியே கொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களை பல்லடிக்கார வலிக்கயிற்றார் கட்டி செல்லிடனில். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார அதிகாயம். இன்று மந்திரம் 1249 சிந்திக்க இருக்கின்றோம். மாயம் பூணர்க்கும் வளர்சடையானடி காயம் பூணர்க்கும் சலநதி அமலனை காயம் பூணர்க்கும் கலவியுள் மாசத்தி ஆயம் புணர்க்கும் அவ்வியோனியுமாமே. இதன் விளக்கமாக அசையா சக்தியாகிய இறைவனுக்குள் அண்ட சராசரங்களையும் அதிலிருக்கும் அனைத்து உலகங்களையும் அதற்குள் அனைத்து உயிர்களையும் படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும்போது அவரிடமிருந்து அசையும் சக்தியாக பிரிந்து வருகின்ற இரவியின் மாயா அம்சத்தோடு உலகங்களுக்கும் உயிர்களுக்கும் உருவாக வேண்டும் என்ற காரணத்துக்காக சேருகின்ற நீண்ட சடையை உடைய மாசற்ற இறைவன் தம்மை அறிய அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற உயிர்களுக்கு அருள வேண்டும் என்கின்ற பெரும் கருணையினால் உயிர்களின் உடலை பஞ்சபூதங்களில் உள்ள நீரையும் நெருப்பையும் கலந்து உருவாக்கும் போது தமது திருவடியையும் சேர்த்து வைத்து உருவாக்கி அருளுகின்றான். உயிர்கள் பிறவி எடுப்பதற்கு தேவையான உடலை உருவாக்க வேண்டி இறைவனுடன் சேர்ந்து கலக்கின்ற பராசக்தியாக இரவையும் தங்களின் கலப்புக்குள் இருந்து பலவித உருவங்களோடு உயிர்கள் அனைத்தையும் ஒரு மாபெரும் கூட்டமாக உலகங்கள் அனைத்திலும் சேர்ந்து பிறப்பதற்கு மாபெரும் காரணமாக இருக்கின்றாள். என்னுடைய உட்கருத்து என்னன்னா, கர்மங்களை தீர்த்து கொள்ள மாயையுடன் உயிர்களை படைத்தாலும் அந்த மாயை நீங்கி உண்மையை உணர்ந்து தம்மிடம் வந்து அடைவதற்கான ஆதாரமாக தமது திருவடியை உயிர்களுக்குள்ளே வைத்து படைத்து அருளுகின்றான். இறைவன் தமக்குள் ஆதாரமாக இருக்கின்ற இறைவனின் திருவடிகளை உணர்ந்து பற்றி கொண்ட உயிர்களுக்கு கிடைக்கும் மாபெரும் ஆதேயமாகவே இறைவனின் திருவருள் இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஸோ நம்ம உடல்ல இருக்கின்ற இறைவனை நாம் உணரும் போது அதற்கான திருவருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1249. மாயம் புணர்க்கும் வளர்சடையோன் அடி தாயம் புணர்க்கும் சலநதி அமலனை காயம் புணர்க்கும் கலவியுள் மாசத்தி ஆயம் புணர்க்கும் அவ்வியோனியும் ஆமே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன். It is out of Maya the cosmos is evolved. His energy, known as Shakti, is the magna matter. மாயம் புணர்க்கும். புணர்க்கும்னா சேர்ந்து உண்டாக்கும் அப்படின்ற அர்த்தம் வச்சுக்கலாம். சேர்ந்து அதாவது சிவமும் சக்தியும் சேர்ந்து விளையாடும் திருவிளையாடல். அதனால இந்த மாயத்தை உண்டாக்குறாங்க. வளர்சடையான் அடி, விரிந்து கொண்டே செல்லும் சிவனின் சடை. அது நம்ம இதாக பார்க்கணுன்னா அவரோட வெட்டவெளித்தன்மை விரிந்து கொண்டே செல்லும். அவரது அடி தாயம் புணர்க்கும். தாயம்னா தந்தை வழி பங்கு, இல்லைன்னா தந்தை வழி சொத்து, அந்த மாதிரி. புணர்க்கும் சலநதி அமலனை. இப்போ இந்த திருவிளையாடலில் சிவனோட திருவடியை எல்லா உயிர்கள்லையும் அவரோட பங்கை அவர் வச்சுதான் அந்த உயிர்கள்லாம் பிறப்பெடுக்குது. சலநதி கங்கை நதியை சூடிய
அமலனை. ஆமலன். ஆமலன்னா மலமற்றவனை. மலமற்றவனை, அதற்கு உருவமே இல்லை. அந்த இதுவும் பார்க்கலாம். ஆணவம், கண்மம், மாயை மும்மலங்களும் மற்றவன் அமலனை. காயம் புணர்க்கும். காயம்னா உடம்பு. இந்த உடம்பை உருவாக்கும் 36 தத்துவங்களை கொண்டு இந்த உடம்பை உருவாக்கும். கலவியுள் மாசக்தி. கலவியல்னா பொருந்தியுள்ள மாசக்தி. சிவனோடு பொருந்தியுள்ள சக்தியால தான் இந்த 36 தத்துவங்களையும் உருவாக்கி இந்த உடம்புன்ற ஒரு விஷயத்த உண்டாக்குறாங்க. ஆயம் புணர்க்கும். ஆயம்னா மக்கள் கூட்டம், இல்லை உயிர்கள் கூட்டம். இந்த உடம்போட சேர்ந்த இந்த மக்கள் கூட்டம், உலக உயிர்கள். புணர்க்கும் அவ்வியோனியும் ஆமே. வியோனினா பல வகை பிறப்பு, இல்லை பன்மடங்கு பிறப்பு. இந்த பன்மடங்கு பிறப்புக்கும் இந்த பல வகை பிறப்புக்கும் காரணமா இருக்கிறது அன்னை தேவி, அன்னை மாசக்தி தேவி தான் அப்படின்றத சொல்றாங்க. இதுல மொத்தமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த மாய திருவிளையாடல்ல சிவம் அவரோட பங்கா திருவடியை எல்லாருக்குள்ளேயும் அவரோட திருவடியாங்கிறது அதை உருவமா பார்த்தா உருவமா பார்க்கலாம், அவரோட பாதங்கள்னு பார்க்கலாம். இல்லைன்னா அவரோட சிவத்தன்மை, அவரோட அவேர்னஸ், அவரோட விழிப்புணர்வா எல்லா ஜீவராசிகள்லையும் அதை வைத்திருக்காங்க. அது மாதிரி சக்தி அவங்களோட பங்கா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க உடம்பு உருவாக்கி அனைத்து ஜீவராசிகளுக்குள்ள உடம்பாகவும் உயிராகவும் ஆற்றலாகவும் இறை ஆற்றலாகவும் எல்லாமாகவும் இருந்து நமக்கு அன்னையாக இருக்கிறாள். அவள் தான் நம்ம பிறப்புக்கே காரணமா இருக்கிறதுனால நமக்கு அவள் தாயாக இருக்கிறாள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி கௌரியம்மா. இன்றைய பாடல் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிச்சிருக்கேன். மாயம் புணர்க்கும் வளர் சடையானடி, காயம் புணர்க்கும் சலநதி அமலனை, காயம் புணர்க்கும் கலவியுள் மாசக்தி, ஆயம் புணர்க்கும் அவ்யோனியும் ஆமே அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு மாயம் புணர்க்கும் வளர்த்தடையானடி அப்படிங்கும் போது அவருடைய ஒரு செயல் சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்த செயலினால் நிகழக்கூடிய ஒரு விளைவு சொல்றாங்க. தாயம் புணர்க்கும் சலநதி அமலனே. இது யார் செய்யறாங்க, அவருடைய தன்மை என்ன அப்படின்னு ஒரு பொருள் வருது 2வது வரியில. அவருக்கு என்ன நிகழ்கிறது, இல்லைன்னா அந்த நிகழ்வை நிகழ்த்துவது யார் அப்படின்னு ஒரு பொருள் வருது. அதற்கப்புறம் அதனுடைய விளைவு அதாவது முதல்ல ஒரு செயல் நடக்குது. அந்த செயலை யாரு செய்யறாங்க, அவருடைய தன்மை என்ன, அதை இயக்குவிப்பது யாரு, அந்த இயக்கத்தினால் நிகழக்கூடிய மாற்றங்கள். இதான் இந்த இடத்துல இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜாம் பேக்ட் மந்திரம். நிறைய பொருள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. நம்ம எப்பவுமே நான் சொல்வேன், உரையாசிரியர்களை நம்ம துணைக்கு தான் அழைத்து கொள்ளணும், அப்படியே பற்றி கொள்ளக்கூடாது. அப்போ அவங்கள துணைக்கு அழைச்சிட்டு ஒரு நூல் என்ன செய்யணும் நமக்குள்ள அப்படின்னா, பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். அந்த நூல்ல எடுத்துட்டு அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பல இடங்கள்ல போய் அது குறித்த விஷயங்களை தேடி பார்க்கணும். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு, அத்தகைய ஒரு தெளிவே அந்த நூல் தர வேண்டும். ஒரு ஆசிரியன் மாதிரி. இன்னைக்கு இப்போ நம்ம அர்த்தநாரியா வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றதுக்கு அது தொடர்பான ஒரு 100 விஷயங்கள் சொல்லுவாரு. ஒரு தொட்டு பார்த்தா அப்படி தொட்டு போற தொடர்பா இருக்கும். ஆனா அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதுல. அதுதான் ஒரு ஆசிரியனுடைய வேலை. அப்ப அந்த வேலையை தான் திருமூலர் நமக்கு செய்யறாரு. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த விஷயத்தை தொடர்பான நம்ம இந்த மந்திரத்திலேயே தேடலாம், மந்திரத்துக்கு வெளியிலும் தேடணும். அப்படி தேடும் போது நமக்கு நிறைய விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் இப்ப சொல்றாரு, மாயம் புணர்க்கும் வளர் சடையானடி அப்படிங்கிறார். அப்ப அந்த வளர் சடை அப்படின்னா நமக்கு தெரியும், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சடை.
அது யாரு அப்படின்னா அந்த இறையம் பெருமானுடைய திருவடி குறிப்பு. அது அந்த அவருடைய திருமேனி குறிப்புன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ வளர்த்தடை அப்படிங்கும்போது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சடை. இப்ப அர்த்தநாரியன்னா அதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு சொல்லுவாரு. இப்ப என்ன இந்த இந்த தடை அப்படிங்கிறது எதனுடைய குறியீடு அப்படின்னா பொன் ஒளி கிரணங்கள். அதையும் திருமூலரே நமக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த அந்த ஒளி பொருந்திய சடையை உடையவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஒளி பொருந்திய சடை அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா நம்ம பொதுவா நம்மளுடைய புரிதல் படி சடைங்கிறது இந்த மேட்டட் ஹேர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அந்த மாதிரி சடை ஒன்னொன்னாக எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அட மாதிரி விழுந்திருக்கிறதான் நம்ம சடை அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, மாயம் புணர்க்கும் வளர் சடையான். அப்போ அவனுடைய அவன் எத்தகையவனாக இருக்கிறான், மாயம் புணர்க்கக்கூடிய, அதாவது மாயத்தை புணரக்கூடிய அப்படின்னு ஒரு வகை வச்சுக்கலாம். ஏன்னா சக்தியே மாயமானவள், மாயைக்கு காரணமானவள், அந்த மாயையை விளக்கக்கூடியவள், அதனால அப்படி வச்சுக்கலாம். இல்ல அவர் மாயையை, ஏன்னா சுத்த மாயைக்கு இறங்கி வராரு, அதுக்கப்புறம் என்ன அஸ்த மாயைக்கும் போவாங்க. ஏன்னா நமக்கு கருணை செய்யணுமே. அதையும் அடுத்த வரியில சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா தாயம் புணர்க்கும் சலநதி அமலனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா இந்த இந்த நம்மளுடைய வினைகளில் இருந்து நம்மை விளக்கக்கூடிய, அதனாலதான் இந்த இடத்துல சடையானடி தாயம் புணர்க்கும். அப்ப அந்த இடத்துலயும் சேர்ந்தும் பார்க்கலாம் நம்ம. எத்தகைய வளர் சடையானடி, மாயம் புணர்க்கக்கூடிய வளர் சடையானடி. இந்த மாயம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம, அவன் மாயையை உண்டாக்குபவன், மாயையோடு கூடுபவன், மாயையால் ஆட்கொள்ளப்படுபவன். அவனுக்கு எத்தகைய தன்மை இருக்கிறது அப்படின்னா அவனுடைய வளர் தடையானடியை தொழுபவர்களுக்கு தாயம் புணர்க்கும் சலநதி அமலன். அமலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மலம் அப்படின்னா குற்றம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அமலன் அப்படின்னா குற்றமற்றவன். அப்போ அவனுக்கு குற்றமே கிடையாது. அப்ப அவன் மாயையிலிருந்து விடுபட்டவன். அப்ப மாயையிலிருந்து விடுபட்டவனால் மட்டுமே அந்த மாயையை விளக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நான் கரெக்டா கம்யூனிகேட் பண்றேன்னான்னு எனக்கு தெரியல, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இந்த 2 வரியில. மாயம் புணர்க்கும் வளர் தடையானடின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அவனே மாயையோடு இருக்கிறான், மாயைக்குள் இருக்கிறான், மாயையாக இருக்கிறான், ஆனா அமலன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எண்ணெயும் தண்ணியும் மாறின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் மாயைக்குள் இருக்கிறான், ஆனால் மலமற்று இருக்கிறான், அமலன் அப்படின்னு சொல்றாரு. இது அவர் ஒருத்தரால் தான் சாத்தியம். அப்போ அந்த அந்த ஒரு தெளிவு, அந்த எல்லாவற்றிற்கும் மேலாக நிற்கக்கூடிய அந்த வளர்சடையான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொற்கிரணங்களை உடையவன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல மாயம் புணர்க்கும் அப்படின்னு வந்ததுனால கங்கையை, அதாவது சக்தியை தலையில் கொண்டவன் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல கங்காதர மூர்த்தி அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அவனுடைய அடியை பற்றியவர்களுக்கு தாயம் புணர்க்கும் சலநதி அமலன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய நம்முடைய வினைகளில் இருந்து நம்மை விளக்கக்கூடிய அத்தகைய தன்மையை நமக்கு தருபவன். தாயம்னா உரிமை அப்படின்னு வச்சுக்கலாங்களா. அப்போ தாயம்னா நம்ம சொல்லுவாங்க, கேரளால சொல்லுவாங்க பெண் மக்கள் தாயம் அப்படிம்பாங்க, அப்படின்னா அவங்களுடைய உரிமை. அப்ப இந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த உரிமையை விளக்கக்கூடியவனாகவும் அவனே இருக்கிறான். எப்பொழுது இந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த உரிமை விலகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வினைகள் எல்லாம் கலையும் பொழுதுதான். அது வரைக்கும் இந்த உடல் பிறப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய பிறப்பை அறுக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த அமலனை யாரு பண்றாங்க அப்படின்னா காயம் புணர்க்கும் கலவியுள் மாசக்தி ஆயம் புணர்க்கும் அவ்யோனியம். அப்ப என்ன பண்றாங்க, இவ்வளோ தன்மையுடையவாங்க. அப்ப இந்த இடத்துல முழுக்க சொல்லக்கூடியது எல்லாமே இறையம்பெருமானுடைய தன்மையை தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அது எப்ப நமக்கு புரியுது அப்படின்னாக்க
காயம் புணர்க்கும் கலவியுள் மாசக்தி. அப்ப அவனுடைய உணர்வு, அவனுடைய உருவம் நமக்கு எப்பொழுது புரிகிறது என்றால் அந்த மாசக்தி அவனோடு புணரும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருப்பாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நாம் எப்பொழுதுதான் உணர ஆரம்பிக்கின்றோம் என்றால் அந்த சக்தி அவனோடு சேரும் பொழுது. அப்பதான் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அப்பதான் சிவம் உருக்கொள்றதுன்னு இல்ல, நம்ம அப்பதான் உணர ஆரம்பிக்கிறோம். அப்போ இப்ப இங்க திருப்பி நம்ம 3 பாட்டுக்கு முன்னாடி போனோம். இதுதான் எடுத்துக்கணும். ஊழி காலத்துல எந்த சலனமும் இல்ல, யாரும் இல்ல, எந்த எண்ணமும் இல்ல, எந்த நினைப்பும் இல்ல, எந்த செயலும் இல்ல. அப்படியே பேரமைதியில இருள்ல இருக்கு. ஏதோ ஒரு பூதத்தில் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் மொத்தமும் ஒடுங்கி இருக்கிறது. செயலே இல்ல. அந்த ஒடுக்கத்திலும் ஒரு சக்தி இருக்கிறது, அது வேற. ஆனா அங்கே சலனம் தோன்றும் பொழுது, அந்த உலகை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் பொழுது, அந்த அந்த அமைதியாக இருக்க வைக்கின்ற அந்த சக்தி இயங்கக்கூடிய சக்தியாக மாறுகிறது. அப்படிங்கறதுதான் முக்கியம். நான் திருப்பி சொல்லுவேன், ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் மாதிரிதான். அந்த சுவிட்ச தட்டினா ஃபேன் எரிய ஆரம்பிக்கும், ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். ஆனா அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணினாலும் அந்த இடத்துல அது வேலை செய்யுது. ஏன்னா அந்த சுவிட்ச் வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஆன் பண்ணா வேலை செய்யாது, திருப்பி ஆஃப் பண்ணா அந்த மிஷின் நிக்காது. அப்போ அந்த சுவிட்ச் கண்டிப்பா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும்போது அதுல ஒரு இயங்குத்தன்மை இருக்கு. ஏன்னா அது இயக்குறதுக்கு, அதை அணைக்கிறதுக்கோ இல்ல அது எரியறதுக்கோ நமக்கு ஒரு இயங்க சக்தி வேண்டியிருக்கு. அந்த சக்தி அமைதியா இருக்கு. ஆனா அதை தட்டும் பொழுது, அந்த இயக்கம் துவங்கும் பொழுதுதான் நாம் அந்த இறைப்பரம்பொருளை உணர ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்பதான் இந்த பிரபஞ்சம் மீண்டும் துவங்க ஆரம்பிக்கிறது. அப்படி துவங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த புணர்ப்பில் நிகழக்கூடிய அந்த இதுலதான் உயிர்கள் பிறக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு 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 ஆணும் பெண்ணும் கலவையில் கூடும் பொழுது ஒரு 3வது உயிர் பிறக்கிறது அப்படின்னு சொன்னானாக்கா, அந்த பிறவில, அந்த பிறப்புல அன்னைக்கும் தந்தைக்குமான ஒரு ஒரு தொடர்ச்சி இருக்கு அந்த குழந்தைகிட்ட. அப்ப அந்த மாதிரி இந்த மாசக்தியான அந்த அம்மையும் அந்த பேரண்ட நாயகனும் கலந்து இந்த உயிர்கள் பிறக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த உயிர்கள்ல அந்த இறையம்பெருமானுடைய சக்தியும் அந்த மாசக்தியினுடைய தன்மையும் தொடர்ச்சியாக நிறைந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சொல்றாங்க, ஆயம் புணர்க்கும் யோனியம் ஆமே. யோனினா நம்ம பிறப்புறுப்புன்னு வச்சுக்கலாம் நீங்க. அப்போ இந்த இடத்துல பிறப்புறுப்புன்னு எடுக்கிறத விட நம்ம இந்த உயிர்களின் பிறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல அந்த 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 சிவத்தை உணரக்கூடிய தன்மை நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? இந்த பிரபஞ்சம் இயங்க துவங்கும் பொழுது இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுகிறது. அந்த உயிர்கள் எங்கனம் தோன்றுகிறது? சிவசக்தி ஐக்கியத்தின் மூலமாக தோன்றுகிறது. அந்த சிவசக்தி ஐக்கியத்தின் மூலமாக தோன்றக்கூடிய அந்த உயிர்களும் அவனாகவே இருக்கிறான். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு உண்டான தொடர்பு குழந்தைங்களுக்கு இருக்கதானே செய்யறது. அப்ப அந்த மாதிரி அந்த உயிர்களின் காரணமாகவும் அந்த உயிர்களாகவும் அவனாகவே இருக்கிறான். அதனாலதான் ஆயம் அப்படின்றாரு. ஆயம்னா என்ன அப்படின்னா கூட்டம். நம்ம சக்திகளின் ஆயம்னு கூட நம்ம பார்த்துக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி. அப்போ அத்தகைய ஆயங்களின் கூட்டமாக அந்த ஆயம் புணக்கு அந்த கூட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையிலையும் யாராக இருக்கிறார்கள் என்றால் அந்த இறையம்பெருமானுடைய சிவசக்தி ஐக்கியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய விதமாக செயல்படுகிறது அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு வரிக்கும் இன்னும் ஒரு 10 திருமந்திரம் சொல்லலாம், இன்னும் ஒரு 10 அபிராமி சொல்லலாம். அத்தகைய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மாயம் புணர்க்கும் வளசடையானடி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தைக்கே எதனால் இந்த வார்த்தை மாயம் புணர்க்கும்னு வருது? சக்தியோடு கூடுவது, சக்தியாக சக்தியினால் சக்தி கூடுவதனால் உணரப்படுவது, சக்தியை தன் தலையில் வைத்திருப்பது, இப்படி இன்னும் ஒரு 4-5 பொருள் சொல்லலாம். அத்தகைய ஒரு சொல்லிக்கொண்டே செல்லலாம், அத்தகைய ஒரு தன்மை. அதே மாதிரி தாயம் புணர்க்கும் சலநதி அமலன் வந்ததுனாலேயே இந்த இடத்துல பாடுக்கு ரொம்ப வெயிட் கூட்டிடுறது.
ஏன்னா அவன் மாயன்னு சொல்லிட்டோம். மாயத்துல இருக்கணும்னா, மாயத்துக்குள்ள போகணும்னா குற்றம் இருந்தாலும் மாயத்துக்கு போக முடியும். ஆனா அவன் அமலனாக இருக்கிறான். அப்ப அவனுடைய தன்மை என்ன அப்படிங்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி இந்த பொருள் ரொம்ப விஸ்வரூபம் எடுக்குது. அப்போ அந்த 2வது வரிக்கு உண்டான ஒரு 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 தன்மையும் நம்மளால விளக்கி சொல்லவே முடியல. அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வரியாக அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு காயம் புணர்க்கும் கலவியுள் மாசக்தி அப்படின்னு அந்த இடத்துலயும் யாருடைய காயம், எத்தகைய காலம், அத்தகைய புணர்வினால் ஏற்படக்கூடிய அந்த மாசக்தியின் புணர்வினால் ஏற்படக்கூடிய காயம் எத்தகையது அப்படிங்கறத அந்த முதல் 2 வரி சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு அதனால் நிகழக்கூடிய நிகழ்வாக ஆயம், இந்த உலக இயக்கம் ஏகனம் தொடர்கிறது. அதனுடைய ஒரு பிறப்பிலும் இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்னா இத்தனை பிரம்மாண்டமும் இங்க உள்ள இருக்கு அப்படின்னு முடிக்கும் போது நம்மளால அந்த கனத்தை தாங்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்பு எத்தகைய அருமை பெருமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம புரியும். ரொம்ப 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 ஆழமான நிறைய செய்திகளை இது தொடர்ந்து உள்ள போக போக சைவ சித்தாந்தத்தோட மொத்த விளக்கமும் சாஸ்திரத்தோட மொத்த விளக்கமும் இந்த பாடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அத்தகைய ஒரு உணர்வினை உங்களோட பகிர்கிட்ட இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா, அருமையா சொன்னீங்க. இந்த மாயை நீக்கணும், மலமற்றவனை நம்ம சேரணும்னா நம்ம அந்த அந்த தகுதியில இருக்கணுங்கிறத நீங்க அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நல்லா அழுத்தமாவே சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மாயற்றவனாலதான் நம்மளோட மாயையை நீக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தியை போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1249வது திருமந்திரம். உடம்பும் உயிரும் அன்னையின் உபயம். திருமந்திரம். மாயம் புணர்க்கும் வளர்சடையானடி, தாயம் புணர்க்கும் சல நதி அமலனை, காயம் புணர்க்கும் கலவியில் மாசக்தி, ஆயம் புணர்க்கும் அவ்வி யோனியுமாமே. 6 உயிர்களை மாயையில் கூட வைக்கும் விரிசடை உடைய பரம்பொருளின் திருவடி அருளுடன் சேர செய்யும் காரியத்தை செய்பவள் அன்னை. கங்கையை இளம்பிறையை தலையிலே சூடிய புனிதமான மன மலங்கள் மயக்கங்கள் அற்ற பரம்பொருளை உயிர்களுக்கு வினைக்கு இடமான வினை பயனுக்கு தகுந்ததான உடம்பெடுக்க உதவுகிறாள். இவையெல்லாம் உலக உற்பத்தியும் இயக்கமும் அருள் வேட்கும் திருவடி தேடல்களும் ஆகிய எல்லாமே அன்னையின் அருள் செயல்களால் நிகழ்பவையே. தாயம் என்ற சொல்லின் பொருள் சேர்க்கும், புணர்க்கும் என்ற சொல்லின் பொருள் சேர்க்கும். சலம் என்றால் கங்கை, மதி என்றால் பிறை நிலா, காயம் நாம் அறிந்ததே உடம்பு, கலவி போகம், ஆயம்னா கூட்டம், யோனி அப்படின்னா காரணம். கழக வெளியீட்டுல நுட்பமான உரையை அளித்துள்ளார் உரையாசிரியர். வளரும் திரு சடையினையுடைய சிவபெருமான் மாயா காரியமாகிய உலகு உடல் கலன் ஊன் முதலியவற்றை இயைந்து இயக்கி படைத்து அருள்வன். அவனே திருவடி பேச்சை சாரும் கூட்டுறவை நல்கி அருள்வன். மறைப்பாற்றலாகிய சல நதியை தாங்குபவனும் அவனே. இயல்பாகவே பாசங்களினின்று நீங்கிய இறைவன் உயிர்களுக்கு வினை கீடாக உடலை அழித்து கூட்டுவிப்பன். இவை அனைத்தும் திருவருளோடு கூடிய கூட்டங்காரணமாக நிகழ்வன. மாசக்தி திருவருள், யோனினா காரணம், உலகு புவனம், உடல் அத தனுன்னு சொல்லுவோம், கலன் கரணம், ஊன்னா போகம். மாயம் புணர்க்கும் மாயையின் பரிணாமங்களாகிய உடல் கருவி உலக போகங்களை கொடுக்கும். அடித்தாயம் அப்படின்னா திருவடி ஞான உரிமை.
சலமதினா கங்கையையும் மதியையும் தரித்த. காயம் புணர்க்கும் அப்படின்னா உயிரை உடலுடன் கூட்டும் என்பது பொருளாகிறது. உடலினுடைய பயனையும் உயிரினுடைய மகத்துவத்தையும் சிவசக்தியாக இருவரும் இணைந்து இருப்பதையும் அவர்களுடைய அருளால நாம் திருமந்திரம் வாசிப்பதும் உணர்வதும் எதற்காக என்றால் மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, ரொம்ப நன்றிம்மா. வேற யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு தெரியல வேற யாரும் இருக்கிற மாதிரி. சரி, அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கேட்கும் தளத்தில் இணைந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. நாளை சந்திப்போம்.